தமிழ்நாட்டில் மத்திய அரசுக்கு எதிராக எதிர்ப்பு நாடகத்தை அரங்கேற்றும் விடியா திமுக ஆட்சி டெல்லியில் ஆட்சியாளர்களிடம் கூனி குறுகி சுயநலமாக காரியம் சாதித்து வருவதெல்லாம் ரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலும் மத்திய அரசுக்கு அனுசரணையாக இருந்து சுயநலமாக திமுக தலைவர்கள் ஆதாயம் அடைந்து கொண்டிருப்பது திமுக எம்பி வில்சனின் பணத்தாசை மூலம் அம்பலத்திற்கு வந்துவிட்டது. மத்திய அரசுக்கு ஆதரவாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல ஆண்டுகளாக வாதாடி கொண்டிருக்கிறார் திமுக எம்பி வில்சன் என்பதுதான் இன்றைய திமுகவின் பச்சோந்தித்தனத்திற்கு சிறந்த சாட்சியாகும். டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆள முடியாது என விடியா ஆட்சியின் ஸ்டாலின் கூவிக்கொண்டிருக்க, அவரது கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளரான வில்சன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விடியா திமுக அரசு பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசின் சட்டத்தை ஆதரித்து வாதாடி வெற்றியும் பெற்றிருக்கிறார். சுங்கச்சாவடிகளில் பள்ளி கல்லூரி வாகனங்களுக்கு ஒரே மாதிரியான கட்டணம் வசூலிக்க கோரி தாக்கல் செய்த மனுவில் எதிர்த்தரப்பாக விடியா திமுக அரசு வாதாடியது. கொள்கையில் உறுதியானவர்கள் என்பது உண்மை என்றால் வில்சன் விடியா திமுக அரசுக்கு ஆதரவாகத்தானே வாதாடியிருக்க வேண்டும். ஆனால் பணமே பிரதானம் என்பதால் மத்திய அரசுக்கு ஆதரவாக வாதாடிய வில்சன் மத்திய அரசின் மோட்டார் வாகன சட்டத்திற்கு முரணாக உள்ளது விடியா திமுக அரசின் சட்டம் என வாதாடி வெற்றியும் பெற்றுள்ளார். மத்திய அரசிடம் மண்டியிடவே மாட்டோம் என வீம்புக்கு பேசி வரும் விடியா திமுக ஆட்சியின் ஸ்டாலின் தனது தலைமையிலான அரசுக்கு எதிராக வாதாடிய வில்சனிடமிருந்து எம்பி பதவியை பறிப்பாரா அல்லது திமுக சட்டப்பிரிவு செயலாளர் பதவியில் இருந்துதான் தூக்கி அடிப்பாரா என கேள்வி எழுந்துள்ளது.